ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு டீஷர்ட் வச்சு சூப்பரான பில்லோ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு ஊசியோ இல்லை மெஷின் எதுவுமே தேவை கிடையாது. இது கூட வேஸ்ட்டான ஏதாவது கிளாத்து இல்லைனா ஏதாவது யூஸ் பண்ணாத saree இது இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக அழகான பில்லோ வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணாத டிஷர்ட் இருந்தால் எடுத்துக்கலாம். இதை நம்ம அந்த டிஷர்ட்டோட ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இந்த மாதிரி ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு கிடைக்கும். இப்போ இந்த டிஷர்ட்டோட உள்பகுதியை வெளிப்புறமாக எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மடிச்சுட்டே வரணும். நல்லா ஈவனாக மடித்து எடுங்க. அப்போ தான் நமக்கு கீழே கரெக்டாக வரும், இல்லைனா மேலே கீழே அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு மேலே இந்த ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுக்கலாம். இப்படி நம்ம போடுறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வரும். போட்டு முடிச்சுட்டு இதை மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா இதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த டிஷர்ட்குள்ளே நம்ம சாரியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம கட் பண்ணி சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நமக்கு நல்ல ஷேப் கிடைக்கும். நீங்கள் அப்படியே போடும்போது நமக்கு சரியாக ஷேப் கிடைக்காது. நீங்கள் சாரி தான் சேர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வேறு ஏதாவது வேஸ்ட்டான கிளாத் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். இந்த டெடிபேர் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெடிபேருக்குள்ளே உள்ள பஞ்சு கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணாமல் ஏதாவது வச்சுருப்போம், அந்த பஞ்செல்லாம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில். இப்போ நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த பில்லோவை கரெக்டாக இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா ரவுண்டாக வர மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், திருப்பி போட்டு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கடையில் வாங்குகிற பில்லோ மாதிரியே இருக்கும். இப்போது இந்த அடிப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டிஷர்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு கயிறு நான் எடுத்துக்கிறேன். இந்த கயிறில் ஒரு சேஃப்டி பின் போட்டுட்டு பின் பண்ணிக்கலாம். எல்லார் வீட்லேயும் இந்த கோணூசி இருக்காது. அதுக்கு நாம் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணலாம். இப்போது இந்த சேஃப்டி பின்னால் இது ஃபுல்லாக நம்ம கோர்க்க போகிறோம். இப்போ நான் எல்லாமே கோர்த்து முடிச்சிட்டேன். கரெக்டாக இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டையும் நாம் முடி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ரொம்பவே அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் கொஞ்சமாக தான் துணியை போட்டு காட்டியிருக்கேன். நீங்கள் இது ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் கோர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இதை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை திருப்பி போட்டு காட்டுற பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம கடையில் வாங்கினா கூட நமக்கு இந்த மாதிரி கிடைக்காது. இது நீங்கள் பில்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேரில் உட்காரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சோஃபாலெல்லாம் வச்சுங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பில்லோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு அப்படியே லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.